ஆட்டோல போனா ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாமே, பூந்து பூந்து போயிருவாங்களே. அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ புக் பண்ணிருந்தேன். ஆட்டோக்கார அண்ணன் பார்த்தா வண்டியை திருப்பிட்டு இருக்காரு. ஒரே இடத்துல சுத்துற மாதிரியே இருக்கு. என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இனிப்பா ஒரே டென்ஷனா இருக்கு சொல்றேன் அப்படின்றாரு. ஆனா ஆல்ரெடி 20 நிமிஷமா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம், என்னதான் பிரச்சனை சொல்லுங்கண்ணா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா போயிடலாம் அப்படின்றாரு. ஐயோ அண்ணா வண்டியை எடுத்துங்களா ஒரு நிமிஷம், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா, தம்பி இந்த போன்ல தான் மேப் பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கிறதுனால அப்பப்ப ஹேங் ஆயிருதுப்பா, இதை வித்துட்டு வேற போன் எடுக்கலாம்னு பார்த்தா இதை வெறும் 500 ரூபாய்க்கு தான் எடுப்பேன்னு சொல்றாங்க. ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்றப்பல, என்னது 500 ரூபாயா, உங்க போனை ஒரு 3000 ரூபாய்க்கு வித்து கொடுத்தா ஓகே வேணா அப்படின்னா, வித்து கொடுத்தா நானே வேணா நான் சொல்ல போறேன் தம்பி வித்துரு அப்படின்னாப்ல. சரி போனை கொடுங்கண்ணா, இப்போ நான் இதை எப்படி விற்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். முதல்ல டோஃபியோ அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உள்ள வந்து உங்க போனோட மாடல் கேட்கும், அதை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு போனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய क्वेश्चन எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கண்ணா உங்க போனை 3370 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சரிப்பா எப்படி விக்கிறதுன்னு கேட்கறாரு. இருக்கீங்க ஆள் வந்து வாங்கிட்டு போவாங்க. டோஃபில இருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டா நம்ம போட்ட லொகேஷனுக்கு இந்த மாதிரி வந்துருவாங்க. வந்துட்டு நம்மளோட போனை வாங்கி தரவா செக் பண்ணிட்டு கையிலேயே கேஷை கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம ஆல்ரெடி போன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு ஆப்ல போட்டு வச்சிருந்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லா செக்கிங் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமா உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்து கொடுத்தோம்னா அது ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு கேஷை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. மொத்தம் 3370 ரூபா. இந்தாங்க என்னோட சர்வீஸ் சார்ஜ் 500 ரூபா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சா அவர் அதை கூட கண்டுக்கல. இருந்தாங்க மேல காசு போட்டு நல்ல போனை வாங்கி யூஸ் பண்ணுங்க மக்களே. நீங்களும் டோஃபி ஆப்பை உங்களோட போன்ல ஏத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப் மட்டும் இல்லாம வெப்சைட்டும் இருக்கு, www.dofi.in. போன், டேப்லெட், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு எது உங்ககிட்ட இருந்தாலுமே நீங்க விக்கலாம். டோஃபி ஆப்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, ஆல் ஓவர் இந்தியால எங்க இருந்தாலுமே நீங்க விக்கலாம். அது மட்டும் இல்லாம துபாயிலயும் உங்க இருக்காங்க. கம்மியான ரேட்டுக்கு உங்ககிட்ட இருக்க பொருளை விக்கலாம். யூஸ் பண்ணிக்கோங்க.